இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது 17ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வயதான முதியவர் ஒருவர் ஆற்றின் கரையிலே ஆற்றை கடந்து மறுகரைக்கு செல்ல காத்து கொண்டிருந்தார். ஆற்றில் இடுப்பு அளவே தண்ணீர் சென்றாலும் அது குளிர்காலமாக இருந்தபடியால் தண்ணீருக்குள் நடந்து செல்ல முடியாது. ஆகவே குதிரையின் மூலமாக மக்கள் மறுகரைக்கு செல்வர். அப்படி குதிரையின் மீது வருபவர்களின் குதிரையில் தானும் ஏறி மறுகரைக்கு சென்றுவிட யோசித்தவராக ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தார் அந்த முதியவர். குதிரையில் பலர் அதை கடந்து செல்லும்படியாக வந்தனர். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த முதியவரோ யாரிடமும் சென்று உதவி கேட்கவில்லை. கடைசியாக அந்த ஆற்றை கடக்க ஒருவர் வந்தார். அவரை உற்று நோக்கிய முதியவர் தன்னை மறுகரையில் சேர்க்கும்படியாக அவரிடம் உதவி கேட்டார். அந்த மனிதன் முதியவரிடம், நான் கடைசியாக இந்த ஆற்றை கடக்க வந்தவன். எனக்கு முன்பாக பலர் இந்த ஆற்றை கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். ஏன் அவர்களிடம் நீங்கள் உதவி கேட்கவில்லை? என்னை பார்த்தவுடன் நீங்கள் உதவி கேட்டதன் நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் அவர்களை உற்று நோக்கிய பொழுது அவர்கள் கண்களில் அன்பும் உருக்கமும் தெரியவில்லை. ஆகவே அவர்களிடம் உதவி கேட்பது வீண் என்று எண்ணினேன். ஆனால் உங்களை பார்த்த பொழுது உமது கண்களில் அன்பும் உருக்கமும் தெரிந்தது என கூறினார். ஆகவே நீங்கள் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தபடியினால் நான் உம்மிடம் உதவி கேட்டேன் என்றார். அப்பொழுது அந்த முதியவரை தனது குதிரையில் ஏற்றி அவரது வீட்டிற்கே சென்று இறக்கிவிட்டார் அந்த மனிதர். பின்னர் குதிரையில் வந்த அந்த நபர் தான் எவ்வளவு அவசரமாக சென்றாலும் தன்னால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என அன்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார். குதிரையில் வந்த அந்த நபராகிய தாமஸ் ஜெபர்சன் பின்னாளில் அமெரிக்க ஜனாதிபதியாக உயர்ந்து அநேக ஏழை மக்களுக்கு உதவினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தின் மக்கள் நம்மை எவ்வாறு அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர்? இயேசு பூமியில் இருந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் இருந்தார். நாமும் கூட உதவிகளை எதிர்பார்க்கிறவர்களாய் மட்டுமல்ல, உதவி செய்கிறவர்களாயும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாரிபாத் ஊரில் உள்ள விதவை எலியா தீர்க்கதரிசிக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் வசதியான நிலையில் இருந்தவள் அல்ல. ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரனை போஷித்ததால் பஞ்ச காலம் முழுவதும் ஒரு குறைவுமின்றி போஷிக்கப்பட்டாள். யாருக்குமே அன்று கொடுப்பதற்கென்று ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் தன் பசியை விட்டுவிட்டு 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்த சிறுவன் அநேகம் பேர் போஷிக்கப்பட காரணமாய் அமைந்து விட்டான். ஆம், கொடுக்கிற உள்ளம் நமக்கும் தேவை. ஆனால் ஏழை லாசருவுக்கு உணவளிக்காத ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை இழந்து பாதாளத்தில் வேதனைப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நன்மை செய்வோம், மேன்மை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்கள் தகப்பன் நீர் ஆண்டவரே, அப்பா, இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, அன்புள்ளவர் அப்பா, மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவரே, அப்பா, உம்மிலே காணப்படுகிற அந்த இரக்க சுபாவங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே, நாங்கள் அப்பா எங்களுக்கு இருக்கிறதிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.